ஒன்றும் இல்லை, ஒரு 40-50 வயசு வரைக்கும் நல்ல மனுஷன். 50 வயசுக்கு அப்புறம் கெட்டு போறாரு. அவரு பொண்டாட்டி பிரிஞ்சிடறாரு, பிள்ளைய பிரிஞ்சிடறாரு, எல்லாத்தையும் நடுத்தொழில் நிப்பாட்டிடுறாருன்னு வைங்க. அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு தெரியுது. இல்ல, நான் யாரை பத்தியும் சொல்லல. கல்லு முள்ளு ஜோசியம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார்? சும்மா சின்ன சின்ன கல்லை அள்ளிட்டு வாங்க, முள்ள கொண்டு வாங்க, அதை வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 சேர் போட்டு இல்லை ஒரு சேரில் உட்கார வச்சு சொல்லலாம். எந்த சேரில் உட்காடுறாங்களோ அதை வச்சு சொல்கிறது. 8-9 வருடத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது, இப்படிலாம் வரும், இப்படிலாம் சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் வரும் தெரியாது. சூரியன் பர்ஃபெக்ஷனு, சூரியனுடைய பேச்சு நேர்மை, பேச்சு தீப்பொறி மாதிரி இருக்கும், யோசிக்காமல் பேசுவாங்க, பேச்சு கரெக்டாக இருக்கும். அவருடைய பிறப்பு லக்னம் மீனம். வெள்ளிக்கிழமை என்ற ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவருக்கு சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்குன்னு வைங்களேன். நான் துலால் லக்னம்னு வச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். லக்னம் தலை, சூரியன் தலைக்கான கிரகம், லக்னத்தில் இருக்கு, தலைக்கணம் மிக்கவர். கரெக்டா? ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. நக்கீரனின் ஓம் சரவணபவ. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. ஆண்டவருக்கு அது எந்த மதத்தை சேர்ந்த ஆண்டவனாக இருந்தாலும் ஒரு பூவை போட்டால் சந்தோஷப்படுவார் ஆண்டவர். விலங்குகள் ஒரு சின்ன இலையோ தழையோ போட்டால் சந்தோஷமாயிடும். அதே மாதிரி மற்றவங்க பசியோடு இருக்கும் போது நம்ம சாப்பிட்ற அண்டா சோறு கொடுக்குவானா, ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும், அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. இது எதுவுமே முடியலையா, பரவாயில்ல, ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் போதும். நல்லது செய்ய முடியலனா கூட அந்த நல்ல வார்த்தையோட தெய்வத்தின் சாராம்சம்தான் ஜோதிடம், ஜாதகம். ஆஸ்ட்ரோ பண்டிட் விஜய் இங்கே இருக்கார். ஜோதிடம், ஜாதகம், இதன் மகத்துவம் இவர் வித்தியாசமான முறையில் சொல்கிறாரு. என்ன கேட்கலாம்? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது வார்த்தைகள் பற்றி இப்போ சொன்னேன் சார். வார்த்தைகளோட சங்கமம் தான் நீங்கள் உங்கள் வாயில் வர்ற வார்த்தைகளாக ஜாதகமாக ஜோதிடமாக இருக்குது. புதுசாக மற்றவங்க எல்லாம் சொல்கிறத விட வித்தியாசமாக விஎல்பி அப்படின்ற ஒரு முறையில் நீங்கள் ஜாதகத்தை கணிக்கிறீங்க. அது என்ன சார் விஎல்பி? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாக இயக்குனருக்கும் கோடான கோடி நன்றி. ஐயா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஜாதக கட்டத்தை வாங்கிட்டு இங்கே வீடு வாங்குவீங்க. இப்போ கடனில் இருக்குது, இப்போ 7.5 சனி, இது அஷ்டம சனி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது, ஜென்மத்தில் குரு வந்துட்டார், ராகு இது சரியில்லாத இடத்துல இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு முறை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முறை வந்து லக்னத்தை எப்படி வச்சு வேணாலும் சொல்லலாம். இதுதான் பிறப்பு லக்னம் அப்படிங்கிறத வச்சும் சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறாரு ஜாதகம் பார்க்க. அவர் வந்து ஒரு மீன லக்னம்னு வச்சுக்குவோம். அவருக்கு சுக்கிரன் வந்து துலாம் ராசியில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். வெள்ளிக்கிழமை ஜாதகம் பார்க்க வராரு. நான் துலாம லக்னமாக வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தான் இன்வென்ட் பண்ணது இந்த விஎல்பியை? ஆமாம், இது என்னுடைய குருமார்கள் கொடுத்ததுக்கு நான் விஎல்பின்னு பேர் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். விஎல்பின்னா சார், வீணா வார்த்தை தெரியுது. சரி, அதாவது விஎல்பி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்கு தேவி லக்ன பத்ததி. ஓகே. வாக்கு தேவினா சரஸ்வதியினுடைய பேர் தான் வாக்கு தேவி. நாவில் நின்று சொல்லக்கூடியவள் அப்படின்னு அதுக்கு பேர். நாமகள் அப்படின்னு பேர். அதனால் வாக்கு தேவி லக்ன பத்ததி அப்படின்னு வச்சுருக்கேன். பத்ததிக்கு ஆக்சுவலாக பி போடணும். எனக்கு நான் நியூமலாஜிக்காக அது பின்னு மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். தமிழ் வார்த்தை அது நம்ம பின்னு போட்டுக்கலாம், இல்லை பின்னு போட்டுக்கலாம். ஸோ நான் அதனால் அது மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். வாக்கு தேவி லக்ன பத்ததி, அதுதான் விஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. இப்போ உதாரணமாக அதான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் மீன லக்னத்தில் பிறக்கிறாரு. அவர் வெள்ளிக்கிழமை என்ற ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவருடைய பிறப்பு லக்னம் மீனம். வெள்ளிக்கிழமை என்ற ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவருக்கு சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்குன்னு வைங்களேன். நான் துலால் லக்னம்னு வச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஓ, பிறப்பு லக்னம் மீனம். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஜாதகம் பார்க்க வந்த கிழமை என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அவர் எங்கே இருக்கார்? துலாத்தில். நான் துலா லக்னம்னு வச்சு பேசிகிட்டு இருப்பேன். ஓ, அதே மாதிரி ஒருத்தர் திங்கக்கிழமை ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா அவர் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார் அதை லக்னமாக வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பிறந்த கால சந்திரன், நான் சொல்கிறது பிறந்த கால சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதனால் என்ன நடக்குது? அக்யூரசி இருக்கும். பிறப்பு லக்னத்தை வச்சும் அக்யூரசி பண்ணலாம். அல்லது தசாநாதன் எங்கே இருக்கார். ஓகே. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு மேச லக்னத்தில் பிறக்கிறாரு. பிறந்தவருக்கு புதன் திசை நடக்குது. இந்த புதன் திசை அவருக்கு எங்கே இருக்குது, இந்த புதன் திசை எத்தனையாவது திசை எந்த இடத்துல இருக்குது. இப்போ உதாரணமாக புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்குன்னு வைங்களேன். விருச்சிக லக்னம்னு வச்சு சொன்னால் கரெக்டாக வரும். பர்ஃபார்மிங் பர்ஃபெக்டாக வருது. ஆமாம் ஐயா, ஒருத்தர் பிறக்கும் போது யாரும் குற்றவாளி இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு 40-50 வயசு வரைக்கும்
நல்ல மனுஷன். 50 வயசுக்கு அப்புறம் கெட்டு போகிறாரு அவர். பொண்டாட்டி பிரிஞ்சிடறாரு, பிள்ளைய பிரிஞ்சிடறாரு, எல்லாத்தையும் நடுத்தரில் நிப்பாட்டிடுறாருன்னு வைங்க. அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு தெரியுது. இல்லை, நான் யாரை பற்றியும் சொல்லலை ஐயா. இந்த விளையாட்டுக்கு நான் வரலைங்க, நான் பொதுவாக சொல்கிறேங்க ஐயா, பொதுவாக சொல்கிறேன். அதாவது அவருக்கு அந்த நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தசாநாதனுக்கு தக்கவாறு வாழ்க்கை மாறுகிறது. அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகே சார். தசாநாதனுக்கு தக்கவாறு இதை எப்படி கற்றுக்கலாம், யார் கற்றுக்கலாம், என்ன வந்து குவாலிஃபிகேஷன், எத்தனை நாள் ஆகும், எங்கேருந்து கற்றுக்கலாம், எப்படி சொல்லித் தரீங்க? அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கற்றுக்கலாம். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்ராட்ல இருக்காங்க, ஜூம்ல கற்றுக்கலாம், அல்லது கூகுள் மீட்டு, ஜூமு, அதில் கற்றுக்கலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எங்க கூட அவங்க குறைஞ்ச 2 வருஷம் ட்ராவல் பண்ணணும். 2 இயர்ஸா? ஆமாம், 2 வருஷம் ட்ராவல் பண்ணணும். 2 வருஷம் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி ஜோதிடம் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்ல முடியும். இப்போ 720 டேஸில் எத்தனை நாள் உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும்? அது ஒரு குறைஞ்சது 2 வருஷம். 2 வருஷத்தில் டெய்லி இருக்குமா, மந்த்லியா? வாரம் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் டெஃபினேஷன் கொடுத்து கற்றுக் கொடுக்குறேன். ஓ சூப்பர். அவங்க 1000 முறைகள் கற்றுக்கொண்டாலும் என்னுடைய முறை என்பது வேறு. ஏன்னா அவங்கள என்ன மாதிரி ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். 20 நாளில் ஜோடம் கற்றுக் கொடுக்குறேன், 10 நாளில் ஜோடம் கற்றுக் கொடுக்குறேங்கிறது அதோடைய கான்செப்ட் வேறு. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. என்னுடைய முறையை படிக்கணும் அப்படின்னா 2 வருஷம் ஆகும். உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ லக்கணத்தில் சூரியன் அப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக இந்த மாதம் மாசி மாதம் ஒருத்தர் வந்து மாசி மாதம் பிறந்திருக்காரு. அப்போ சூரியன் எங்கே இருக்கும்? லக்கணமே கும்பலக்கணம்னு வச்சுக்குவோம். லக்கணத்தில் சூரியன் இருக்காருன்னு வைங்க. லக்கணத்தில் சூரியன் தான் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் இது சொல்ல தெரியணும்ல. லக்கணத்தில் சூரியன் ஆச்சாரம், சூரியன் அனுஷ்டானம், சூரியன் தான் கௌரவம், ஜாதகர் கௌரவமானவர். லக்கணம் தலை, சூரியன் தலைக்கான கிரகம், லக்கணத்தில் இருக்குது, தலைக்கணம் மிக்கவர். கரெக்டாக? சூரியன் வெளிச்ச கிரகம், லக்கணம் தலை, முகம் பார்க்க பிரகாசமாக இருக்கும், சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர், லக்கணத்தில் சூரியன், ஜாதகர் பிரபலமானவர், லக்கணம் தலை, சூரியன் தலைக்கணம், தலைவலிக்கான கிரகம் எது? சூரியன். அடிக்கடி ஒற்றை தலைவர் அவருக்கு உண்டு. சரி, சூரியன் வந்து அரசாங்கம், அரசியல் பதவிக்கான கிரகம் எது? சூரியன். அந்த குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்ப்பவர் உண்டு. சூரியன் தீபம், எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் ஏற்றிட்டு வருவார். அதே மாதிரி சூரியன் தான் கோயில், ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார், ரொம்ப கௌரவம் பார்ப்பார். வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தால்? எந்த மதமாக இருந்தாலும் அவங்க ஆச்சாரமாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகும்போது அவங்க முறையாக சர்ச்சுக்கு போவாங்க, கேண்டில் ஏற்றுவாங்க, இங்கே கேண்டில் ஏற்றுவாங்க. இப்போ தொழுகை நடத்துகிறவங்க அவங்க வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. இஸ்லாமியரும் தீபத்தை யாரும் மறுக்கலை. ஊதுவத்தி ஏற்றுவாங்க, தீபமும் ஏற்றுறவங்களும் இருக்காங்க. ஆமாம். திருவண்ணாமலையில் ஒருத்தர் செருப்பு கடை வச்சிருக்காரு, என்னுடைய கிளைண்ட்டு. அவர் பேர் மறந்துருச்சு, இஸ்லாமியர் தான். அவர் அண்ணாமலையாரை கும்பிட்றாரு. ஆமாம். அவர் போயிட்டு வர்றாரு, அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு, எனக்கு அல்லாஹுக்குங்கிறாரு, அவ்வளோதான். ஐயப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே பாபரை பார்த்து தானே போகிறோம். நம்ம எல்லாம் மதம் ஆச்சரியங்கிறது உண்மை தான். என்ன எல்லாம் நம்ம நாட்டில் எல்லாம் அப்படிலாம் ஒன்று யாரும் அடிச்சுக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் யாரும் அவ்வளோ மதிநுட்பம் குறைந்தவர்கள் அல்ல யாரும். இங்கே எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இறை வழிபாடுங்கிறது அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் மருத்துவ கிரகம், அவங்க குடும்பத்தில் யாராவது மருத்துவர் இருப்பாங்க. சூரியன் அரசியல் கிரகம், அந்த குடும்பத்தில் யாராவது அரசியல்வாதியாக இருப்பார்கள், உள்ளூர் பதவிகளில் இருப்பார்கள். ஜாதகருக்கு லக்கணம் ஜாதகர், லக்கணத்தில் சூரியன், ஜாதகருக்கு தகப்பனார் மீது பற்று பாசம் உண்டு, ஜாதகருக்கும் அரசியல் ஈடுபாடு உண்டு, ஜாதகரும் மருத்துவராக ஆசைப்படுவார். இப்படியே இதை பூரா சொல்லிக் கொடுக்குறதா நம்மளுடைய முறை. ஓகே. ஸோ அப்போ வாங்கினோடனே 10 பாயிண்ட் சொல்லணும். லக்கணத்தில் சூரியன் அப்படின்னா டக்குன்னு சொல்லணும். சார் லக்கணத்தில் சூரியன் இருக்குது சார், நீங்கள் யாராவது வீட்டில் பொலிட்டிஷியன் இருக்கீங்களா, அரசு உத்தியம் பார்க்குறீங்களா, அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்களா, அரசு மானியத்தில் படிச்சீங்களா, டக்குன்னு சொல்லலாம். வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கா, இத்தனையும் சொல்லணும். இதுக்கு எதாவது சிலபஸ் இருக்கா சார்? அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குற சிலபஸ். இது வந்து வீக்லின்னு சொன்னீங்க, வீக்லி எத்தனை வாட்டி சார் இருக்கும்? வாரத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம், சண்டே. ஏற்கனவே இந்த கலந்துக்கிட்டவங்க இப்போ படித்து கண்டினியூட்டியாக படிக்கிறாங்க. புதுசாக படிக்க விரும்புவங்க எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த வீடியோ வாங்கிக்கலாம். வீடியோ வந்து ப்ரைவேட் வீடியோவாக இருக்கும், அவங்க லிங்க் கொடுத்தாங்கன்னா அதை கொடுத்து வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். 3 வாரம் விட்டு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். புதுசாக படிக்கிறவங்க கலந்துக்கலாம். தொடர்ந்து 2-3 வருஷம் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேசிக்கில் அவங்க இப்படி இருந்து கொண்டு வந்து அப்படின்னா தான் அவங்க சொல்ல வைக்க முடியும். இப்போ ஜூம் மீட்டிங் நீங்கள் ஒருத்தர் இருப்பீங்க, அங்கே ரொம்ப பேர் இருப்பாங்களா, இல்லை 1-to-1 மாதிரி? இல்லை, ஒரு 100-150 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். நான் இருந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்னா கேட்கலாம், அவங்க டவுட்லாம் கேட்பாங்க. நானே இப்போ எடுத்துட்டு அப்புறம் இடையில மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வகுப்பு எடுப்பேன். இதில் இப்போ நான் எடுத்த வரைக்கும் என்ன சந்தேகம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய முறை தான் இது. இப்போ 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவங்க எப்படி பேசுவாங்க,
2ஆம் இடம் குடும்பம், சூரியன் வந்து சூரிய கேலக்ஸி, அப்போ குடும்பத் தலைவர் சூரியன், பெரிய குடும்பத்து நபர், ஊருக்குள்ளே சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2ல் சூரியன் இருந்தால் 2ஆம் இடம் தான் குடும்பம், குடும்பத்துக்கான கிரகம் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடம் பேச்சு, சூரியன் பர்ஃபெக்ஷனு, சூரியனுடைய பேச்சு நேர்மை, சூரியன் நெருப்பு மாதிரி இருக்குமா, நெருப்பு கொலா, பேச்சு தீப்பொறி மாதிரி இருக்கும். காமெடி கூட சொல்கிறாங்களே தீப்பொறி திரும்பவும்னு, அந்த மாதிரி யோசிக்காமல் பேசுவாங்க. பேச்சு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ஷனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. நாடி ஜோதிடம், சோழி ஜோதிடம், கைரேகை பார்த்து சொல்றது, ஜாதகம் பார்த்து சொல்றது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிட முறைகள் இருக்கு. இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி, வெரைட்டி ஆஃப் அஸ்ட்ராலஜியில் உங்கள் அஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி போகிறது, பர்ஃபெக்டாக இருக்கும். இது இல்லாமல் வேற என்ன ஸ்பெஷாலிட்டி சார்? இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது. சூரியன் சந்திரன் காம்பினேஷன், அதாவது சூரியன் 10 டிகிரி, சந்திரன் 15 டிகிரி, சூரியன் போய் சந்திரன் டச் பண்ணுறாரு. அப்போ இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷனுக்கு என்ன, செவ்வாய் புதன் காம்பினேஷன் என்ன, மொத்தம் 58-60 விதமான கிரக சேர்க்கை இருக்குது. இதை கற்றுக் கொடுக்கணும், பாவகம் கற்றுக் கொடுக்கணும், பாவகத்தில் அமர்ந்த கிரகங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் இது, 4ல் சூரியன் இருந்தால் என்ன, 5ல் சூரியன் இருந்தால் என்ன, 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் குழந்தை, சூரியன் இல்லாமல் எதாவது வளருமா? எதுவும் வளராது, புல் பூண்டு கூட முளைக்காது. அப்போ குழந்தை பிறந்த பிறகு ஜாதகருக்கு வளர்ச்சி. 5ஆம் இடங்கிறது ஐஸ்வர்யம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். ஒருத்தருக்கு பிறந்த அன்னைக்கு ஒரு 1972 பிறக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு 5ல் சூரியன் இருக்கு, எப்போ அவருக்கு வளர்ச்சி அடைவார்? 5ங்கிற அதிர்ஷ்டம் அவருக்கு எப்போ வரும்? எப்போ குழந்தைன்னு ஒரு உறவு வருதோ அப்போதான் அவர் வளர்ச்சி அடைவார். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஜோதிட முறை. அப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் செல்ஃபோனை வச்சும் சொல்லலாம், ஆதார் கார்டை வச்சு சொல்லலாம், பாக்கெட்டில் இருக்க ரூபாத்தாள் நம்பரை வாங்கி வச்சு சொல்லலாம். ஃபவுண்டேஷன் ஒன்று, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு, அவ்வளோதான். இப்போ படித்த நிறைய ஜோடர்களுக்கு வந்து நிறைய குறை சொல்லுவாங்க. எதெல்லாம் வச்சு சொல்கிறீங்க சார்? இப்போ ஆதார் கார்டு, ஆமாம், செல்ஃபோன் நம்பர் வச்சு சொல்கிறீங்க, ஆமாம், பேரை வச்சு சொல்கிறீங்க, இருக்கிற இருப்பிடத்தை வச்சு சொல்கிறீங்க, ஆமாம், அண்ட் வந்து அந்த பேரை வச்சே சொன்னீங்க. லாஸ்ட் ஒரு 4 எபிசோடா கல்லு முள்ளு ஜோசியம்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார்? ஒரு கல்லு, சும்மா சின்ன சின்ன கல்லை அள்ளிட்டு வாங்க, முள்ள கொண்டு வாங்க, அதை வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 சேர் போட்டு இல்லை ஒரு சேரில் உட்கார வச்சு சொல்லலாம். எந்த சேரில் உட்காடுறாங்களோ அதை வச்சு சொல்கிறது. ஐயா 12 சேர் போடுவோம், 12 ராசி இருக்கா, எந்த சேர்லாம் இதெல்லாம் ஒரு சேரில் உட்காடுறாங்க. இப்போ 6வது சேரில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா கன்னியாலக்கணம் போட்டுக்கிற வேண்டியது. அந்த சேரை சுற்றி சுற்றி ஓடி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஈஸியான பரிகாரம். 12 பேரை 12 சேரில் உட்கார வச்சு அவங்க உட்காந்த சேரை வச்சு 12 பேருக்கும் பலன். 12 சேர் போட்டுறது, 12 பேர் அதில் உட்கார வைக்கிறது. இப்போ ஒருத்தர் 5வது சேரில் உட்காந்துருக்காருன்னா அவர் சிம்ம லக்கணம்னு மாற்றிக்கிற வேண்டியதுதான். அந்த சிம்ம லக்கணமும் அந்த ஜாதகத்துக்கும் அந்த அந்த சேரில் உட்காந்தவருக்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். சார் உங்கள் வீட்டில் யாரும் சிம்ம லக்கணம்? சார் எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி சிம்ம லக்கணம், பையன் சிம்ம லக்கணம்னு சொல்லுவாங்க. ஒரு 12 சேர் போட்டு ஒருத்தரை உட்கார எந்த சேர்லையா உட்கார வச்சுன்னு சொல்லலாம். 12 சேர் போட்டு 12 பேரை உட்கார வச்சு ஒவ்வொரு சேர்லையும் உட்கார்ந்தவங்களுக்கு வேறு வேறு விதமான பலன்கள் வரும். சார் ஒரு அறிவுபூர்வமான ஒரு இதயபூர்வமான ஒரு கேள்வி இந்த டைமில் ஒரு சார், பரிகாரன்றது என்னென்னா காக்காவுக்கு சோறு போடணும் அப்படின்வாங்க, 100 தேங்காய் உடைக்கணும் அப்படின்வாங்க, இல்லை அங்க பிரதட்சணை பண்ணணுன்னுவாங்க, இல்லை முட்டி போட்டு பண்ணுங்கன்னுவாங்க, இல்லை அடி பிரதட்சணை பண்ணுங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இல்லை ஒரு 5 ஏழைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, 10 ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஏழைங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. பரிகாரன்ற பேர்லையாவது கஞ்சனாக இருந்தால் கூட 4 பேருக்கு தர்மம் பண்ணுவான். சரி, தேங்காய் உடைச்சா மற்ற உயிரினங்கள் சாப்பிடும், ஏழைங்க எடுத்து அதை சாப்பிடுவாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணுறது நம்ம உடம்புக்கே நல்லது, அடி பிரதட்சணம் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ பெரிய எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபாரின் சேனலில். ஒரு காலில் நிற்கணும், இப்படி பண்ணணும், நொண்டி அடிக்கிறது நல்லது, அதை தானடா நாங்கள் பண்ணோம். எங்கள் அப்பா தண்டனை கொடுக்குறதே அப்படி தான் சொல்லுவார், முட்டி போட சொல்லுவார், செவுத்தில் சாஞ்சி, தண்டனையே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும், உடம்புக்கு நல்லதா. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட், அவர் நேம் சொல்ல விரும்பலை, அவர் மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட்டு, மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். அவர் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது ரிப்பனை வெட்டி போட சொன்னீங்களா, வெட்டி போட்டோன்னு பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரத்து மூலம் பெரிய பலன், அந்தளவுக்கு பிரமிக்க வைக்கிற விஷயம்லாம் எப்படி சார் நடக்குது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த பரிகாரத்தை? ஐயா, இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சனிக்கேது, சொத்து விற்கவே முடியலை, சொத்தின் மீது கடன், 4ஆம் இடத்தில் சனிக்கேது, 4ஆம் இடம் சொத்து, கடனுக்கான கிரகம் சனி. சனி வந்து தடை தாமதத்துக்கான கிரகம், சனி கஷ்டத்துக்கான கிரகம்.
4ஆம் இடம் சொத்து. அவர் சொத்து வாங்கினோடனே கடனும் கஷ்டமும் வந்துருச்சு, ஒரு கூடயே ஒரு கரும செலவும் வந்துடுது. இழக்க முடியாத ஒரு இழப்பு. அவங்க தகப்பனார் இறந்துடுறாரு, தாயார் இறந்துடுறாங்க, சம்சாரம் 3 பேர் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க அந்த இடத்துல வாங்கினதுக்கப்புறம். இப்போ அந்த மன உளைச்சலில் தொழில் அவர் கவனிக்க மனசு சனி தொழிலை கவனிக்க தவறிடுறாரு. ஏற்கனவே அவருக்கு அங்கே சனிக்கு எது சேர்க்க, வீட்லேயே ஆஃபீஸ், பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை நடத்த முடியல, கடன் கஷ்டம், தொழில் முங்கி போச்சு. இப்போ அவர் ஜாதகம் பார்க்க வர்றாரு, குழந்தையும் இல்லை. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சம்சாரம் 3 பேர் ஆக்சிடென்ட்டில் மரணம். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது கரெக்டு மேடில் இருக்கான்னு கேட்டேன். கரெக்டு மேட்டில் இருக்கா? கரெக்டு மேடுன்னு கோயம்புத்தூரில் இருக்குது, சரவணம்பட்டியில் இருக்குது. ஆமாம் சார், கரெக்டு மேடில் இருக்குது. சரி, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பக்கத்தில் சுற்றி முள்ளு செடியாக இருக்கான்னு. ஆமாம் சார், பூரா சுற்றி முள்ளு செடி, உள்ள கம்பெனி இருக்குது, பூரா முள்ளு செடி இருக்குது, கம்பெனி இருக்கே தெரியாது. சனிக்கேதுங்கிறது வேலி, முள் வேலின்னு அர்த்தம், முள்ளு செடின்னு அர்த்தம், வேலிக்கருவேலைன்னு சொல்லுவாங்க. சனி கருப்பு, கேது வேலி, அப்போ வேலி கருவேலைன்னு அதுக்கு பேர். கருவேலை முள்ளு செடியாக இருக்குது, கம்பெனி இருக்குது தெரியாது, மறைச்ச மாதிரி இருக்குது. கம்பெனி வந்து ஓடவும் இல்லை, கம்பெனி திவாலு. இப்போ அந்த கம்பெனி விற்கணும், விற்றா கடனை செட்டில் பண்ணலாம், மிச்சம் ஒரு 4 கோடி தேரும். லோனை கட்டி க்ளோஸ் பண்ணால் 4 கோடி தேரும். அப்போ அதில் 5 கூடையவர் தொடர்பு கொள்கிறாரு, அந்த பாவகத்தை 5ஆம் அதிபதி தொடர்பு கொள்கிறாரு. இது பஞ்சாப் நேஷனல் பேங்கில் இருக்கா, இல்லது பஞ்சாப் சிந்து வங்கியில் சிக்கலில் இருக்கான்னு. சார், பஞ்சாப் நேஷனல் வங்கியில் இருக்குது. கேதுங்கிற தலைப்பாக, 5ங்கிறது பாஞ்சு இந்தியில், பஞ்சாப் சிங்கு தலைப்பாக கட்டுறாங்களா இல்லையா? அப்போ அது பஞ்சாப் நேஷனல் பேங்க்குன்னு நான் எடுக்கிறேன். எடுத்து அப்புறம் என்ன செய்யணும் சார், சுற்றி இருக்க ஜேசிபி வச்சு முள்ளெல்லாம் நிறவிடுங்க. 4ஆம் இடம் சொத்து, அங்கே சனிக்கேது இருக்குது, சொத்தில் வந்து வேலி கருவேலை இருக்குது, சுற்றி இருக்க வேலி கருவேலை முள்ள ஜேசிபி வச்சு ஃபுல்லாக நிறவி விட்டுருங்க. அது ஜேசிபி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அருவா எடுத்து 4 மூளைக்கும் போய் நீங்களே சும்மா ஒரு செடியை வெட்டி விடுங்க. 4 மூளைக்கும் ஒவ்வொரு வேலி கருவேலை முள்ள உங்கள் கைனால் வெட்டி கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி விட்டு நிறவுங்க. ப்ராப்பர்ட்டி சேலாயிருப்பாங்க. சுற்றி ஜேசிபி விட்டு நிறவி ப்ராப்பர்ட்டி சேலாகி பேங்க்லேருந்து இன்னொரு குரூப் வந்து, பெரிய குரூப் வந்து அந்த கம்பெனியை வாங்கி பேங்க் கடனை அவங்க ஏற்றுக்கிட்டு டீல் முடிஞ்சு இவருக்கு ஒரு 3 கோடி ரூபா பணம் வந்துச்சு. 4 கோடி எதிர்பார்த்தோம், வந்தது 3 கோடி. இப்போ என்ன பண்ணலாங்கிற 2வது முடிஞ்சிச்சு சார், அடுத்து என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சான்னு. ஆமாம் சார், இன்னொரு கல்யாணம் பண்ணணும், வயசு இப்போ 48 வயசு சார். மன வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பெண்ணு உங்களுக்கு மனைவியாக வருவார்கள். ஸோ அது மாதிரி பாருங்கள், ஏன்னா இவருக்கே பெரிய இழப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு, இப்போ ஒரு கம்பெனியில் ஜாப் ஆர்டர் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல புண்ணியம். ஜாப் ஆர்டர் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய பிரதருக்கு வந்து சுகர் வந்து காலை வெட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு. 5 வருஷமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேர் கொண்ட டாக்டரை போய் பாருங்கள், இந்த மாதிரி பேர் கொண்ட ஆயுர்வேதிக் டாக்டரை பாருங்கள், ரெக்கவரி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு அவங்களுக்கு ஒரு பரிகாரம், இதே மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது பிரச்சனை சால்வ் ஆச்சு. சார், த மோஸ்ட் எஃபெக்டிவ் அஸ்ட்ராலஜி மெத்தட் சார் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் உங்களை அறியாமல் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆம்ஸ்டர்டாமை சொன்னது இதுதான் சார். 1999 டிசம்பர் மாதம் 2வது வீக்கோ 3வது வீக்கோ ஜூனியர் விகடன் வாரப்பத்திரிகை நான் படித்தேன் சின்ன வயசில் காலேஜ் படிக்கும் போது 99. அப்போ வந்து இந்த பத்திரிகையில் ஆம்ஸ்டர்டாமஸோட கணிப்புகள் போட்டிருந்தாங்க. 2 அலுமினிய பறவைகள் உலகத்திலேயே மிக முக்கியமான நாட்டோட 2 கட்டடத்தின் மேலே அந்த பறவைகள் பறந்து அந்த பறவை மோதி அந்த கட்டடம் உடையும் அப்படின்னாங்க. நான் அலுமினியம் பறவை எப்படி பறக்கும் நாம் நினச்சேன் அந்த டைமில். அந்த ட்வின் டவர் இடிஞ்சது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே நான் வந்து இப்போது ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் சார். 1999 ஜூனியர் விகடன் டிசம்பர் மாதம் 2வது வாரமோ 3வது வாரமோ டிசம்பர் மாதம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த நான் சொல்கிற சம்பவமே நடக்குது. ஜூனியர் விகடனில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை சார், 5 ஆறுகள் ஓடக்கூடிய சின்ன ஊர், அங்கேருந்து ஒரு இந்தியர் வருவார். அந்த இந்தியர் தான் ஆசியாவோட உலகத்தோட தந்தையாக இருப்பார். அவருக்கு தலையே தெரியாது, அவர் பேர் மோதி அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆம்ஸ்டர்டாமஸ். நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு ஜானி ஜெயில் சிங் அப்போ ஜனாதிபதி, ஆமாம் அவர் தான் சிங்கு, தலையே தெரியாது. அவர் தான் பஞ்சாப் 5 நதி கலக்கிறான். பார்த்தா நரேந்திர மோடி பிறந்த ஊரில் 5 சின்ன ரிவர் ஓடுது. அவர் இப்போ அவர் சிங்கு இல்லைனாலும் அவர் தலைப்பாக கட்டினே இருக்கிறார் பாருங்க நரேந்திர. அந்த மோடி மாதிரியா ஹிட்லரை பற்றி பிட்லர்லாம் சொல்லியிருக்கிறார் யார், ஆம்ஸ்டர்டாமஸ். அந்த கான்செப்ட் சார் நீங்கள் சொல்கிறது இப்போ சொல்கிறீங்களா சார், அந்த ஊர் பேர்லாம் இது எப்படி உங்களை அறியாமல் வந்ததா? ஏதாவது அவருக்கு கனவுல வந்தது ஆம்ஸ்டர்டாமஸ்க்கு பேபி வாங்காங்களாம், உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? குருநாதர், என்னுடைய குருநாதர் வந்து இந்த மாதிரி யோசிப்பார்.
ஒரு மூக்கையா தேவர் ஐயாங்கிறவர் ஜாதகத்தை கொடுத்தோடனே வாங்கிட்டு அத்தா இந்த பிள்ளைக்கு உசிலம்பட்டியில் மாப்பிள்ளை இருக்குது அப்படி தூக்கி போட்டுருவார். உசிலம்பட்டியில் மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டுருவார். நான் கேட்பேன், என்னையா அது எப்படி சொன்னீங்க அப்படின்னு. இல்லை 3ஆம் இடம் விரல் வச்சாலும் விசில் அடிக்க, விரல் வச்சாலும் விசில் அடிக்க. சரி 4ஆம் இடம் பட்டி பாளையம்ல, 3 கூட 4ல், 7 கூடயும் பார்க்காமல, 7 திருமணம்ல, 3 விரலில், அது காத்து ராசியில். புரியல. விசிலம்பட்டி தான் ஐயா. விசில் அடிக்கும் போது காற்று வச்சானே இங்கே சவுண்டு வரும், சத்தம் எப்படி உங்களுக்கு வரும்? சத்தம் எப்படி பாஸ் ஆகுது? காற்று மூலியமாக தானே பாஸ் ஆகுது, ஏர் மூலமாக தானே சத்தம் வெளியே வருது. அப்போ 3ஆம் இடம் விரல் வச்சு விசில் அடிக்கிறோம். அது 4ஆம் இடத்துல இருக்குது. 4ங்கிறது என்ன? கால்நடை. கால்நடை எங்கே அடைப்பைய? பட்டியில் அடைப்பைய. படைகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி தான் பாளையம்னு பேர் உண்டு. படைகள் தங்கியிருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம், வசிப்பிடம் 4ஆம் இடம். அப்போ தங்கியிருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு வந்து பட்டி அப்படின்னு சொல்லுவோம். பாளையம், ஆடு தங்கியிருந்தால் பட்டி, மனுஷன் தங்கியிருந்தால் பாளையம் இருப்பிடம். அப்போ 3ஆம் இடம் விரல் வச்சு விசில் அடிக்கும். 4ல் இருக்குது. 7 கூடயும் பார்க்கான், 7 திருமணம். அப்போ இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்கே அமையும்? உசிலம்பட்டியில் அமையும். அது உசிலம்பட்டின்னு ஏன் அந்த லொக்கேஷன் எடுத்தார்? அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் விருச்சிக ராசியுடன் சம்பந்தப்பட, விருச்சிகம் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், இதெல்லாம் உசிலம்பட்டி அதுக்குள்ளே விருச்சிகத்துக்குள்ளே வரும், அது கேட்டைக்குள்ளே வரும் உசிலம்பட்டி. அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு இது எப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது விளக்கம் சொல்கிறாரு, இப்படி தாமலே சொன்னேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப பேருக்கு தெரியாது, நாத்திகம் பேசுவாங்க, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் வணக்கம் சொல்லுவாங்க. தமிழர்கள் வணக்கம் சொன்னாலே கடவுள் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். இப்போ கமலஹாசன் வணக்கம் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வணக்கம், உங்களை நான் வணங்குகிறேன்னு அர்த்தம் இல்லை, உங்களையும் என்னைக்கும் சந்திக்க வச்சு ஆண்டவனுக்கு நான் வணக்கம் செலுத்துறேன். கமலஹாசன் வணக்கம் சொன்னாலும் ஆமா தெரியாம அவருக்கு தெரிய மாட்டேங்குது. பெரியார் வணக்கம் சொன்னாலும் இதுதான் அர்த்தம். வணக்கன்றதே ஒரு கடவுள் வாழ்த்து தான். ரொம்ப பேருக்கு தெரியல, நாத்திகர்கள்லாம் வணக்கம் சொல்றாங்களே. அதே மாதிரி இந்த இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற VLB இது வந்து விஞ்ஞானமா இல்ல மெய்ஞானமா? ஒரு கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்டதா இல்ல வாக்கு ஃப்ளூக்கு இல்லை அறிவு இது சம்மந்தப்பட்டதா? எல்லாமே கலந்தது தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த வந்துடும். அந்த கரெக்டாக அதை வாங்கினோடனே அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த மைண்டுக்குள்ளே போக முடியும். அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, நடிகர் சந்திரசேகர் ஐயா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் ஒரு பேட்டியில். நான் சினிமாவில் நடிக்கணும்னு, சினிமாங்கிறது ஒரு இரும்பு கோட்டை, நான் சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தேன், எப்போ திறக்கும்னு, திடீர்னு ஏவிஎம்லேருந்து ஒரு கேட்டு திறந்துச்சு உள்ளே ஓடிட்டேன்னு. அதே மாதிரி ஜோதிடங்கிறது ஒரு எக்கு கோட்டை, அதை சுற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு கேட்டு திறக்கும். அந்த கேட்டு திறந்து விடுறவர் தான் குருநாதர். நான் தேடிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லணும், இந்த மாதிரி சொல்லணும், ட்ரை பண்ணிட்டே. அப்படி ஒரு ஜோதிடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. 8-9 வருடத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது, இப்படிலாம் வரும், இப்படிலாம் சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் வரும் தெரியாது. அப்போ அவர் சந்திக்க பொழுது தான் அவர் வந்து கரெக்டாக இப்படி தான் ப்ரிடிக்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்த உடனே எனக்கு ஒரு பிரமிப்பாகி, அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகி, இப்படி தான் அவர் எடுக்கிறாரு, இப்படி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி தாளையத்தில் மகாராஜன் ஐயா அவர் இப்படி தான் சொல்லுவார். இதை பார்த்து நம்ம அதே மாதிரி சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவர் கொடுத்த விஷயத்தை ப்ரிடிக்ஷன் நான் என்னுடைய ஸ்டைலுக்கு அங்கங்கே மாற்றிக்கிட்டேன். நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம் தான் சக்கரம். 3ஆம் இடம் தான் சக்கரம். 3ஆம் அதிபதி 4 இருக்கார். அங்கே சுக்கிரன் இருக்கார், குரு பார்க்குது. சுக்கிரன் இருக்கார், குரு பார்க்குது. குருங்கிறது கோல்டு, சுக்கிரங்கிறது தேயிலை, 3ஆம் இடங்கிறது சக்கரம். இவங்க என்ன கோல்டு, அவ்வளோதான் மேட்டர். இப்படி எடுத்து பழகினது தான். 3ஆம் இடத்தை சுழற்சி, 3ஆம் இடத்தை சக்கரம், 4ஆம் இடங்கிறது தண்ணி குடிக்கிறது. சரியா? 4ஆம் இடம் வீடு, குரு பார்க்குது. இவங்க வீட்டில் என்ன வச்சுருப்பாங்க? சக்கரா கோல்டு டீ வச்சுருப்பாங்க. இது மாதிரி சொல்கிறது தான். 3ஆம் இடம் தான் பூஸ்டப்பு. 3ஆம் இடம் தான் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணுறது. 3ஆம் இடம் 5, 9 சொல்லலாம் பூஸ்டப்புக்கு. 3ஆம் இடத்தையும் சொல்லலாம், 5ஆம் இடத்தையும் சொல்லலாம், 9ஆம் இடத்தையும் சொல்லலாம். இது இருந்து 4க்கு தொடர்பு இருந்தால் அவங்க என்ன குடிப்பாங்க? பூஸ்ட் குடிப்பாங்க. அவ்வளோதான் அது. ஸோ இது மாதிரி யோசித்தோம்னா ஜோதிடம் வேறு ஸ்டைலாக மாறும். அப்போ ஒருத்தர் அன்றைக்கி ஒரு தடவை ஜாதகம் பார்க்க வர்றாரு. நான் கேட்குறேன், தலைப்பக்கட்டியில் பிரியாணி சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்குறேன். அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற கிரகத்தை வச்சு கேட்குறேன். லக்கணம் தலை. அப்போ அந்த லக்கணம் ஓடக்கூடிய லக்கணத்துக்கு அதிபதி 6ல் இருக்கார். அங்கே சனி கேது சேர்க்க இருக்குது, கேது தலைப்பாக, 6 உணவு. ஓடிக்கிட்டு இருக்கிற லக்கணத்தை வச்சு தலைப்பக்கட்டியில் இல்லை பிரியாணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சார் கரெக்டு சார், என்ன சார்
அவருக்கு விளக்கம் சொல்லும்போது சரி இவ்வளவுதானா அப்படிங்கிறாரு அவர். இப்படி தான் எல்லாரும் சொல்றீங்களா? ஆமாம் சார், இப்படி தான் சார் சொல்கிறோம். அதுதான் எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய நுணுக்கம் அது. இப்போ அங்கே ஏன் 11ஆம் இடங்கிறது எனக்கு 11 குடையவர் 6 குடைய சாரம். 11 குடையவர் 6 குடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இங்கே அண்ணா நகரில் அதில் பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க, அதை செவ்வாய் சனியோட சேர்ந்து பார்க்கும். லக்கணம் ஜாதகர், லக்கணங்கிறது நாம் அப்படிங்கிறது லக்கணத்தோட 3 கிரகம் சேர்ந்துச்சுன்னா நாம் ஆயிரும். அப்போ அண்ணா நகரில் நம்ம கிச்சன் ஒரு இடம் இருக்குது. நான் கடைக்கு விளம்பரம் சொல்லலை, ஆனால் அந்த கடை தன்னறியாமல் என்னை போக வைக்கிது. என்னுடைய கிரக அமைவு அங்கே போய் சாப்பிட வைக்கிது என்னைய. இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. சார் நம்ம கிச்சனுக்கு வண்டி விடுங்கன்னுவேன். எனக்கு ஏற்ற மாதிரி உணவு அங்கே இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி எங்கள் உணவு இருக்குது. சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ஏன் நம்ம கிச்சன் கடைக்கு வந்து எத்தனையோ கடை இருக்கே. ஓஹோ, லக்னாதிபதி நாம் 3 கிரகம் சேர்ந்துருச்சு. சனி சமயக்கட்டு எனக்கு லக்னத்துக்கு சனி. அப்போ நம்ம கிச்சன் கரெக்டு. 11 கூட வளர்த்துட்டான். அப்போ அண்ணா நகரில் நம்ம கிச்சன் சாப்பிட்ருக்கோம். சரி, அதே 11 கூடவே சூரியனை பார்ப்பார். சூரியன் தான் சாம்ராட் அசோகன். மேசம் வந்து ராஜா வீடு, அங்கே தான் சூரியன் உச்சமாவார். அசோக் நகர்லேயே அந்த கடையில் சாப்பிட்ருக்கேன். ஆஹா, அசோக் நகர்லேயே சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி செவ்வாய் பெரிய மேடு இருக்கு இல்லையா, பெரிய மேடு. சனி செவ்வாய் தான் பெரிய மேடு. பெரிய மேட்டில் செவ்வாய் தான் முருகன் இட்லி கடையில் என்ன எப்பயும் சாப்பிடுவேன். இங்கே கோயம்புத்தூர் சென்னைக்கு வந்தேன்னா நம்ம எல்லாமே நம்மள அறியாமல் நேற்று மத்தியானம் இட்லி சாப்பிடுவாங்க. இன்சிடென்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. நேற்று ஒரு ஸ்டுடியோவில் பேசிகிட்டு இருக்கேன், சாப்பாடு என்ன சார் வேணுனாங்க, எனக்கு முருகன் இட்லி வேணுங்கிறேன். நான் அந்த கடைக்கு விளம்பரம் இடல, என்னுடைய கட்டம் அதை இயக்குகிறதுன்னு சொல்கிறேன். புரியுது. உங்களுடைய கட்டம் அதை இயக்கும், இல்லாமல் வர முடியாது. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா, இப்போ நான் நக்கீரனுக்கு நம்ம ஏன் வந்து இப்போ நீங்கள் அம்பத்தூருக்கு ஏன் வந்தீங்கன்னு எடுத்திங்கன்னா, நம்ம வீட்டில் மேசம் சிம்மம் தனுசு இல்லாமல் நீங்கள் வர முடியாதுங்க. ஏதோ ஒன்று இருக்குது. ஏதாவது இருக்கீங்களா? யார் இருக்கா நம்ம வீட்டில்? நீங்கள் ஏதாவது சிம்மம் தனுசு மேசம் ஏதாவது இருக்கீங்களா நம்ம வீட்டில்? நான் சிம்மம். நீங்கள் சிம்மத்துக்கு ட்ரையாங்கிள் தனுசு. நானும் சிம்மத்துக்கு ட்ரையாங்கிள் தனுசு தான் அம்பு. அப்போ அம்பத்தூர். இப்படி யோசிச்சிங்கன்னா ஜோசியம் அவ்வளோதான். இந்த மெத்தடை சொல்கிறதுக்கு அவங்க காரகத்துவம் படிக்கணும். இப்போ இந்த ராசி சிம்ம ராசினா அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், மேச ராசி எப்படி இருக்கும், ரிஷபனுடைய குணம் எப்படி இருக்கும், மிதுனத்தோட குணம் எப்படி இருக்கும், கடகத்தோட கேரக்டர் எப்படி இருப்பாங்க, அந்த லக்கணம் எப்படி இருக்கும், இந்த லக்கணம் எப்படி செயல்படும், அதில் உட்கார்ந்த கிரகம் எப்படி செயல்படும், அது கூட 2-3 கிரகம் சேர்ந்தால் என்ன பேர்கள் வரும், இது பேசிக்கு இது படிக்காமல் நீங்கள் பேரும் கேட்க முடியாது, ஊரும் சொல்ல முடியாது, லொக்கேஷனும் சொல்ல முடியாது. சொல்லி 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 செந்தமிழும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்கிற மாதிரி அவங்கள இப்படியே பயிற்சி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. அதான் கயாஸ் தியரின்னு ஒரு ஃபேமஸான தியரி கமல்ஹாசன் கூட தன்னோட படத்தில் யூஸ் பண்ணுவார். அமேசான் காட்டில் ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை தான் பறக்கிற விதம் மாறுபாடு இருந்தால் அது ஈக்குவடார் நாட்டில் ஒரு நிலநடுக்கம் வந்தால் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்கிறது சயின்டிஃபிக்காக ஒன்றுத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் தெரியாமல் இருக்குது, கண்டுபிடிக்கும் போது தெரியுது. சக்ரா கோல்டு டீயை பற்றி சொன்னீங்க, வீட்டில் இருக்கிற சக்ரா கோல்டு உலகத்திலே மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைல் ஃபோனோ இல்லை ராக்கெட் சயின்ஸோ கிடையாது சார், சக்கரம்தான். சக்கரம் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூவ் பண்ணியிருக்க முடியாது. இந்நாள் வரைக்கும் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு சக்கரம். அதை விட முக்கியமான கண்டுபிடிப்பு ஜோதிடம். இப்போ VLB. நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.